வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் உங்கள் கதிர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விசஸ் ஆப்கான். அவங்க நம்ம எதிர்பார்த்தபடியே 2 நாள் தள்ளி கழித்து ஸ்கோடு அறிவிச்சிருக்காங்க இந்தியன் டீமு. ஆல்ரெடி ஆப்கான் டீம் அறிவிச்சிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடியே. பட் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஹெவி டிஸ்கஷனில் போய்கிட்டு இருந்திருக்கும் போது தெரியுது. விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களை பற்றி ஒரு டிஸ்கஷன் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும் போல் தெரியுது. அது இல்லாமல் கார்த்திக் பாண்டியா கேப்டன்சி, சூரியகுமார் இன்ஜுரி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தனால வந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து டிஸ்கஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எடுத்தாலும் ஒரு மக்களுக்கு, ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீம் தான் அறிவிச்சிருக்காங்க என்ன கேட்டால். இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பாண்டியா இன்ஜுரி, டேட்டா ஐபிஎல் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பட் வந்தாலுமே கேப்டன்சி கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கனால அவர் கேப்டன்சி வந்து கண்டிப்பாக தரமாட்டாங்க. அவர் வருங்காலத்துலேயும் இந்திய டீம் கேப்டன்சி பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னு கேட்டால் அதுவும் நாங்கள் என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஆமாம், அந்த மாதிரி அவர் இன்னும் பெருசாக ஒன்றும் சாதிக்கல, எதுவும் பண்ணலை. அதுக்கு சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி பிளேயர் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் இவங்களை கூட கொடுக்கலாம். ஏன்னா அவர் எப்போவுமே இன்ஜூரிலே இருக்கார், ஐபிஎல் மட்டும் தான் நல்லா விளாட்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டன்சி கொடுக்கறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயம் தான் என்ன கேட்டால். அப்புறம் வந்து இப்போ டீம் ஸ்கோரை பார்க்கலாம் நண்பர்களே. ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து ரோஹித் சர்மா கேப்டனு. கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து 2022 செமிஃபைனல் இங்கிலாண்டு கூட கேவலமாக அந்த தோற்றதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு T20 மேட்ச் விளாட்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 418 நாள் என்னமோ சம்திங் நினைக்கிறேன். அந்த மாதிரி விளையாடுறதுனால வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வேர்ல்டு கப்புக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்காண்டி திரும்ப கேப்டன்சி கொடுத்து, வைஸ் கேப்டன் யாருன்னு சொல்லலை. பட் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், அப்புறம் வந்து விராட் கோலி, திலக் வர்மா, அப்புறம் வந்து ரிங்கு சிங்கு, அப்புறம் வந்து யார், சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னாயல், குல்தீப், ஆவேஸ் கான், அக்ஷதீப் சிங்கு, அப்புறம் வந்து முகேஷ் குமார், இந்த மாதிரி ஒரு 16 மெம்பர்ஸ் டீம் அறிவிச்சிருக்காங்க நண்பர்களே. இதில் ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான், முகேஷ் குமார், அக்ஷதீப் யாராவது 2 பேர் தான் வாய்ப்பு கிடைக்கும். அதில் அக்ஷதீப் சிங் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். 2வது முகேஷ் குமார், ஆவேஸ் கானாங்கிறது அது டீம் விளையாடும்போது தெரியும். அப்புறம் வந்து ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா ரவி பிஸ்னாயில், சுந்தர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 4 ஸ்பின்னர் இருக்காங்க. இல்லை யாருக்கா 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அக்ஷர் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் போயிடுறதுனால மீதி இருக்கிற ஒரு 2 ஸ்பின்னர் யாராக இருக்கலாம். கண்டிப்பாக ரவி பிஸ்னாயில் விளையாடுவாப்பில், ஏன்னா ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்குது. இன்னொன்று வந்து ஒரு நம்பர் 1 T20 பவுலராக கூட இப்போதைக்கு இருக்கிறாரு. குல்தீப்பும் சான்ஸ் கொடுப்பாங்க, பட் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு அக்ஷர் பட்டேல், ரவி பிஸ்னாயில் கண்டிப்பாக விடுவாங்க. சுந்தர் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னொரு அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கார், பாஸ்ட்டில் மீடியம் பாஸ்ட் ஆல்ரவுண்டர். அதனால் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? ஏன்னா ஆஸ்திரேலியா சீரீஸில் எடுத்தாங்க, வாய்ப்பே கொடுக்கல. அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் அவர் எடுக்கவே கிடையாது. என்ன காரணம் என்னன்னு தெரியல. பட் இப்போ எடுத்துருக்காங்க. அதுபோல் கீப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு சஞ்சு வந்து உள்ளே வந்துடுறாரு. ஜிதேஷ் சர்மாவுக்கும் கொஞ்சம் ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரோஹித் சர்மா என்ன மைண்டு, டீம் என்ன யோசிக்கிறாங்க? ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சுரி அடிச்சார்ல சவுத் ஆப்பிரிக்காவில், அதுக்கப்புறம் அவருடைய லெவலே மாறிடுச்சு. அதனால் வந்து அவருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் வழங்கப்படும்னு நினைக்கிறேன். அது போக உங்களுக்கு டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிங்கு சிங் வந்து ஒரு பினிஸ்டாக பார்க்குறாங்க. அதனால் அவர் கண்டிப்பாக விளையாடுவார். அவர் T20 வேர்ல்டு கப்பும் கண்டிப்பாக இருப்பார், அதில் எந்த டவுட் இல்லை. திலக் வர்மா வந்து கொஞ்சம் ஃபார்ம் வந்து இன் அண்ட் அவுட்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு, அப்புறம் கொஞ்சம் சொதப்புறாரு. இந்த மாதிரி இதில் போய்கிட்டு இருக்கனால தொடர்ந்து வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. பட்டு கரெக்டாக யூஸ் பண்ண வரான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்தியன் கண்டிஷனில் யார் வேணால் விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன கேட்டால் 11th பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் இறங்க போகிறார் ரோஹித் சர்மா கூட, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சுப்மன் கில்லோட ஆவரேஜ் ரொம்ப மொக்கையாக இருக்குது. அது இந்தியன் கண்டிஷன் நல்லா விளாண்டுருக்காப்புல. பட் அதுக்காண்டி அவர் வாய்ப்புகள் கொடுக்க போடுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் டவுட்டு தான். மற்றபடி நீங்கள் வந்து சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், விராட் கோலி 3, 4வது வந்து திலக் வர்மா, அப்புறம் 5வது வந்து சஞ்சு சாம்சன், 6வது ரிங்கு சிங்கு, 7வது வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர் கேட்டகரி வந்துடுவாங்க. ஒன்று சிவம் தூபே வரலாம், அதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அக்ஷர் பட்டேல், இல்லைன்னா சுந்தர்.
சுந்தர் இல்லாட்டா சிவம் துபே இல்லாட்டா அக்ஷர் படேல் 3 பேர்த்தில் ஒருத்தர். என்ன கேட்டால் சிவம் துபையோட ஒரு அது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக விளாடுவார். அக்ஷர் படேலும் கண்டிப்பாக விளாடுவார். ரவி பிஷ்ணல் விளாடுவார். 3 ஸ்பின்னரு 2 பாஸ்ட்டு அக்ஷதீப் சிங்கு இந்த மாதிரி ஒரு டீம் தான் இருக்கும் என்ன கேட்டால். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. முகேஷ் குமாருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆவேஷ் கானை விட முகேஷ் குமாருக்கு ஒரு படி மேலே தான் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் நான் நினைக்கிறேன். 2 ஸ்பாஸ்ட்டு 3 ஸ்பின்னில் வந்து அக்ஷர் படேல், ரவி பிஷ்னாயில், இன்னொன்று வந்து குல்தீப் யாதவ், இவங்க தான் மெயினாக இருக்க போகிறது. சுந்தருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும்னு கேட்டால் எனக்கு கேட்டால் டவுட்டாக இருக்குது. பட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் குல்தீப் யாதவ் தூக்கி கூட நம்ம சுந்தரோ இல்லாட்டா சிவம் துபியோ உள்ளே வரலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்றபடிக்கு இதே டீம் தான். ஏன்னா திலக் வர்மா கூட எடுத்துகிட்டு கூட இன்னொரு ஆல்ரவுண்டர் உள்ளே சேர்க்கலாமே. திலக் வர்மா இடத்துல சிவம் துபியை உள்ளே இறக்கிட்டு வரலாமே. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, ஸ்பின்னு நல்லா ஆடுவாப்பில். அதனால் அவரை கூட எடுத்துகிட்டு வரலாமே சிவம் துபையை. நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி இதுதான் டீமாக இருக்குது நண்பர்களே. இடையில இருந்து சின்ன மாற்றங்கள். டாப் ஆர்டர் பொறுத்தளவுக்கு சுப்மன் கில்லுக்கு இன்னும் கொஞ்சம் ஜெய்ஸ்வால் 2 மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கணும். பட் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாருமே அதான் யோசிக்கிறாங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராப் ஆன பிளேயரை பற்றி ஒரு சில நியூஸ்லாம் வருது. அது என்னென்னா கேஎல் ராகுல், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் இன்னொரு பிளேயர் பேர் யாரோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க. இஷான் கிஷன் நினைக்கிறேன். அதான் இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், அப்புறம் வந்து இன்னொரு ஜடேஜா வந்து அவர் டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறாரு. அதனால் வந்து 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கனால விளாட மாட்டார். ஏன்னா அங்கே நிறைய ஒர்க் இருக்கனால 5 டெஸ்ட் மேட்ச் இருக்குனால கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணணும் டெஸ்ட் மேட்ச்சுக்கு. அதனால் அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவர் ஏன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் கீப்பிங் பண்ணிட்டார். அப்புறம் அங்கேயே ஒன் டே மேட்ச் விளாண்டுருக்காருங்கும் போது அவர் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5 மேட்ச் டெஸ்ட் இருக்குனால கண்டிப்பாக கீப்பிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவர் தான் இருக்கார். அதனால் அவருக்கு வந்து கீப்பிங் பண்ணுற வேலை இருக்கனால அவர் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் டெஸ்ட் மேட்ச் வருது, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் டெஸ்ட் மேட்ச்சில் இருப்பாரா இல்லை புஜாரா வந்து இப்போ டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவருக்கு கூட ஒரு வாய்ப்புகள் வரலாம். புஜாரா கூட டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரஹானே நல்லா ஃபார்ம்லாம் இருக்கார். அவருக்கு வாய்ப்பு வரலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இங்கிலாந்து மாதிரி டீமு கூடலாம் ரஹானே, புஜாரா இந்த மாதிரி பிளேயர்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம மேட்சை கொண்டு போக முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து இன்னும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஃபார்ம் அவுட் இல்லையா, நல்லா தானே விளாண்டுருக்காங்க. எதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த ஐயரும் சுப்மன் கில் போனாங்கன்னு தெரியல. அது ஒரு டவுட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து டெஸ்ட் டீம்னு அறிவிக்கலை. கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அதனால் வந்து இப்போது நம்ம கேஎல் ராகுல் வந்து இதான் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மிடில் ஆர்டரில் விளையாட போகிறாரு. அவர் இப்போ அந்த டெஸ்ட் மேட்ச் இருக்கிறதுனால அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படல. இஷான் கிஷனை பொறுத்தளவுக்கு என்ன எதுன்னு தெரியல. அதான் நண்பர்களே, இந்த மாதிரி இருக்குது. செய்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஎல் ராகுல் வந்து கண்டிப்பாக T20 மேட்ச் விளையாண்டே ஆகும். ஏன்னா நம்ம ரிஷப் பண்ட் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காருன்னு தெரியல. அவர் IPL விளையாண்டு ஃபார்முக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம ராகுலே எடுத்துகிட்டு போயிடலாம். மிடில் ஆர்டர்லும் புழக்கிறப்போ மிடில் ஆர்டர் தான் அவருடைய இடம்னு ஆகிப்போச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் கேஎல் ராகுலே எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ பெட்டரு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், வேறு எந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி விளையாடுவார்னு அவர் நல்லா தெரியும். அதனால் அவருக்கு தான் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு. சஞ்சு சாம்சன் ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக இருப்பார். சித்தேஷ் சர்மாவும் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சின்ன விஷயங்கள் தான். மற்றபடி ஐயருக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. IPLலாம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்பில் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது T20 ஃபார்மேட்டை பொறுத்தளவுக்கு. அதனால் கொஞ்சம் இஷான் கிஷனுக்கு அப்படி தான். அவர் ஓப்பனிங் பிளேயர் மற்ற இடத்துல இறக்கி விட்டு அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஏன்னா ஆஸ்திரேலியா சீரீஸில் 2 மேட்ச் விளாண்டார், நல்லா தான் பண்ணாப்புல. பட் இருந்தாலுமே இன்னமும் ஒரு பேட்டிங்கில் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிற மாதிரி தான் நம்ம PCC நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆப்கான் வந்து உங்களுக்கு டப் கொடுப்பாங்க நண்பர்களே, அதில் மறந்துடாங்க. 3 ஸ்பின்னர் இருக்காங்க. முஜீப், ரஷீத் கான், நூர் அகமது, முகமது நபி. பேட்டிங்கில் நல்ல 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 கேப்டன், அந்த டீம் கேப்டனு குர்பாஸு, அப்புறம் சாயின் ஒருத்தர், அந்த நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க. உமா சாயின் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார், அவர் நல்லா விளாட்றாரு. இந்த மாதிரி இப்ராஹிம், இந்த மாதிரி நிறையா பிளேயர் நல்லா விளாட்றாங்க. கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாலாம் இந்தியா ஜெயிக்க விட மாட்டாங்க நண்பர்களே. அதனால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம டஃப் கொடுப்பாங்க, கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதனால் இதில் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இது யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
பட் நம்ம ஆளுங்க நல்லா பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து. ஏன்னா ஒரு இந்தியன் டீம் மாதிரி கூட ஒரு சீரியஸோ இல்லாட்ட ஒரு 2 மேட்சை ஜெயிச்சா அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டீம் தான் அவங்க. அதனால் கொஞ்சம் ஏன்னா இப்போ ரஷீத் கான்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 20 அந்த லீக் மேட்ச் நடக்காதுக்கெல்லாம் போகாமல் வந்து நான் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு நாட்டுக்காக விளாட்றேன்னு சொல்லிட்டு வந்து விளாண்டுட்டு இருக்காப்புல. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றபடி அவ்வளோ நண்பர்கள். டெஸ்ட் ஸ்கோடு கூடிய சீக்கிரத்தில் வரும். இங்கிலாந்து இந்தியா அது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம ஜனவரி 11th அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்குது 7 மணிக்கு. இது வந்து ஜியோ ஸ்போர்ட்ஸ் 18லையும் ஜியோ சினிமாவில் வந்து ஓடிடி இதுலேயும் போடுறாங்க மேட்ச்சு. ஏன்னா நம்ம ஹோம் மேட்ச் ஃபுல்லாகவே வந்து ஜியோ சினிமாவும் நம்ம ஸ்போர்ட்ஸ் 18 இவங்க தான் எடுத்துருக்குறாங்க. அதனால் ஹோம் மேட்ச் ஃபுல்லாகவே வர டெஸ்ட் மேட்ச் முதற்கொண்டு எல்லாமே அவங்க தான் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜியோவில் ஃப்ரீயாக கூட பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.